தேவையானது தான் வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ராலாம் வாங்கல. நான் வாங்கவும் மாட்டேங்கிறது உனக்கு தெரியும். இந்த கயிறு வாங்கிக்கிறேன். கயிறா? அவசரப்பட வச்சு எனக்கு பன்னீர் பர்கர். உனக்கு செட் ஆனிச்சுன்னா பாரு, இல்லைன்னா வேணாம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போகும்போது 5 மணிக்கே எழுந்திரிச்சு போவேனா, அப்போல்லாம் நினச்சிப்பேன் கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் நல்லா படுத்து தூங்கணும். இப்போல்லாம் வேலைக்கு போகிறதுனால தான் நம்ம இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் போயிட்டு நல்லா தூங்கலாம் அப்படின்லாம் நினச்சிப்பேன். ஏன்னா லவ் மேரேஜ் தானே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அலாரம் வச்ச மாதிரி 6 மணிக்கு 5:30 மணிக்கு எழுந்திரிக்கிறது பெரிய கொடுமை. அது இந்த ஸ்கூல் போகிற டயத்தில் ஐயோ முடியலங்க. அவனுக்கு தான் வந்துட்டு லஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஹேமே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அவனுக்கு லஞ்ச் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்கு கிரேவியும் ரைஸும் தான் வைக்க போகிறேன். எக்கு கிரேவி பண்ணால் எனக்கு வேலை ரொம்பவே ஈஸியாகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியை போட்டு பெரட்டி சாப்பிட்ருவான். எக்கை வந்து தொட்டுக்கையாக தொட்டுட்டு சாப்பிட்ருவான். மற்றது ஏதாவது செஞ்சோன்னா அதுக்கு ஒரு தொட்டுக்கை வேறு செய்யணும். இதுக்கு தொட்டுக்கை செய்ய வேண்டாம், என் வேலை ஈஸியாகிடும். அதனாலேயே மேக்ஸிமம் இதை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆனால் இதில் வெங்காயம் மட்டும் நிறைய கட் பண்ணணும், அதுதான் அதிக வேலை. குட் மார்னிங். என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கிய திவிதாங்க? குட் மார்னிங். வேறு அண்ணன் குட் மார்னிங் சொல்லிட்டான், நீ என்ன இப்போ குட் மார்னிங் சொல்லாமல் இருக்க? குட் மார்னிங். ஹேய். முன்னெல்லாம் முட்டை உரிக்கும் போதே கீழே இப்படி முட்டையை தட்டி அதுக்கப்புறம் தான் உரிப்பேன். இப்போலாம் அப்படி கிடையாது. ஒரு வீடியோவில் பார்த்தனா இப்படி 2 கையால் தட்டினா அப்படியே உடையுதா, சரி அப்படியே உரிச்சிடுறாங்களா. நானும் வந்து தட்டி பார்த்தா வலிக்குமோன்னு நினச்சேன், ஆனால் வலிக்கல, நல்லா தான் உரியுது. அப்புறம் இந்த முட்டையை ஒரு தடவை வேக வச்சு என்ன பண்ணிட்டேன், உரிக்கவே முடியல தோல். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உங்கள் கடையில் முட்டை வாங்கினா உரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது பச்சை முட்டையாக இருந்திருக்குமா, அதனால தான்மா உரிக்க முடியல. பச்சை முட்டையா? அப்போ உரிக்கிற முட்டையெல்லாம் காஞ்ச முட்டையா அப்படின்னு கேட்டேன். உடனே இல்லை புதுசாக வர முட்டை வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அது உண்மையா என்னங்கிறதுலாம் தெரியல. இந்த எக்கு கிரேவிக்கு எண்ணெயும் நெய்யும் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அப்படியே கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது கூடயே சேர்த்துப்போம். அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். நான் தாங்க சொன்னேன் எல்லாத்தையும் மொத்தமாக போடணும். இல்லை பச்சை மிளகாய் சேர்த்து போடணும். கருவேப்பிலை வந்துட்டு கருவேப்பிலை வந்து ஓவராக அந்த எண்ணெய் தெரிக்குதா, அதனால் வந்துட்டு நான் அப்படியே போட சொல்லிட்டேன். ஆனால் இதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கணும் இப்படி போட்டாலும். அதனால தாண்டி இப்படி போட சொல்கிறேன். என்றைக்குமே என் பேச்சை கேட்டுடி. உன் பேச்சை தான் கேட்கணும், அப்போ தான் நான் குட்டி சேவராக ஆகலாம். அப்படி தானே? என் பேச்சை கேட்டு நீ என்னைக்கு குடிச்சவராயிருக்க? அது என்ன குட்டி சேவரு? பெரிய சேவராக இருக்கிறது சின்ன சேவராயிடுமா? நீ அதான் கேட்பேன்னு நான் நினச்சேன், அதை சொன்னேன். நான் என்னடி பண்ணுறது, எல்லாம் அந்த காலத்தில் சொல்லி வச்சது, நம்ம வந்து பேசுகிறோம். அது கூட அப்படியே தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சேன், அப்படியே சேர்த்து இதையும் நல்லா வதக்கிப்போம். இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? அப்போ தான் வந்துட்டு காரஞ்சாரமாக இருக்கும், முட்டையில் அந்த மசாலாலாம் இறங்கும். எப்போ பார்த்தாலும் இந்த காரத்தை விட மாட்டாங்க. நானும் அப்படி தான் கேட்பேன், நீயும் அப்படி தான் கேட்பேன். உன் புள்ள அப்புறம் எப்படி கேட்கும்? கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வச்சுருக்க முட்டையை அப்படியே கொதி சேர்த்து கொஞ்சம் காரத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. நீ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் முட்டை சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கேன். நான் ஸ்கூலில் மட்டும் தான் முட்டை சாப்பிட்ருக்கேன். ஆமாம், உங்களுக்குலாம் இங்கே பக்கத்துலேயே கடல் இருக்கிறதுனால மீனும் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும்ல, மாமா போட்டுக்கு போகிறதுனால எங்களுக்கு மீனுமே அதிகமாக கிடைக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் நான்வெஜ் சாப்பிடுவேன், அப்பா வெளியில் வேலைக்கு போயிட்டாங்களா, அதனால மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தால் எனக்கு மட்டும்தான் கொஞ்சமாக செய்வாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு காரத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அடுத்தது தனி மிளகாத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வேக போகிற வரைக்கும் வதக்கிக்கணும்.
இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட அப்படியே கொஞ்சமாக உப்பு, அப்படியே தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, அது கூட அப்படியே முட்டையை போட்டுப்போம். ஃபைனலாக கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லியை தூவி முட்டை கிரேவியை இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், லஞ்சு எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு திவிக்கு ஸ்நாக்ஸு ஆரஞ்சும் செவ்வாழைப்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். திவியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அவனுக்கு தோசைக்கு இந்த முட்டை கிரேவி வச்சேன்னா சூப்பராக இருக்குமான்னு சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு. நான் ஃபைனலாக வந்துட்டு முட்டை கிரேவிக்கு தோசை தொட்டு சாப்பிட்றேன். தோசைக்கு முட்டை கிரேவி தொட்டு சாப்பிட்றேன். இந்த முட்டை கிரேவி வந்துட்டு ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்சமாக தோசையை பிச்சு அப்படியே முட்டை மேலே வச்சு அப்படியே பிச்சு மசாலா சேர்த்து வேற மாதிரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி சூப்பராக இருக்கும். நான் ஒரே தெரியாக 3 தோசை ஊற்றிட்டு வந்துட்டேன். அங்கே நின்று ஊற்றிட்டு இருந்தால் சூடாக சாப்பிட்லாம். இங்கே வந்துட்டேன்னா வச்சுங்களேன், திரும்ப ஓடி ஓடி ஊற்றிட்டு இருக்கணும். அதனால் ஒட்டு மொத்தமாக 3 ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேக்ஸிமம் 3 தோசை திம்பேன், இல்லைன்னா 2 தோசை. என்னோட லிமிட் அவ்வளோதான். காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நிவிக்கும் சாப்பாடு ஊட்டி அவனையும் தூங்க வச்சுட்டு இப்போ மதியம் சாப்பாடு செய்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்துட்டு கனவா வறுக்கிறதுக்காக வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் காலை வேலை முடிஞ்சு ஒரு மணி நேரம் தான் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மதியான வேலை, அதுக்கப்புறம் நைட்டு வேலை, இப்படியே தான் ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்கும். நிவி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நான் ஏதாவது சவுண்டாக பேசினேன்னா எதையாவது, ஆனால் ஒன்று நிவி தூங்கும்போது அப்படியே சைலண்ட்டாக இருக்கும், வீடே சைலண்டாக இருக்கும். நான் சமைக்கிறதே தெரியாது, சவுண்டே போட மாட்டேன். பாத்திரத்தை கழுவுனா கூட பொறுமையாக கழுவுவேன். அத்தை வந்து ஏதாவது எடுத்து உருட்டிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாது. அப்படியே கனவாவை போட்டுப்போம். இந்த கனவாவுக்கு இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது, அதுவே தண்ணி விடும். அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, சாதம் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். கனவா இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் பெருஞ்சீரகமும் நல்லா அது கூட மிங்கிளாகி சுண்டி வரும்போது ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியதான். எல்லாமே சூடாக இருக்குது. கொஞ்சமாக கனவாவை எடுத்து அது மேலே வச்சு அப்படியே சாப்பிடும். இது வர ரசத்துக்கு தான் கனவா பிரட்டி சாப்பிட்ருக்கோம், சாம்பாருக்கு சாப்பிட்டதில்ல. ஸோ சூப்பராக இருக்குது. இவருக்கு வந்து கனவா கொடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து மெல்ல மாட்டார் இல்லையா, அதனால கேரட்டு முள்ளங்கி மட்டும் போட்டிருக்கேன். முழிச்சிட்டாரு. சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்ச கரெக்டாக முழிச்சிட்டாரு. நிவி அழகு ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லு. ஹலோ சரி, குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஓகே, குட் மார்னிங். அதுவே போதும், இதெல்லாம் அழகு. சாப்பிடு போதும். சாப்பிடுங்க. குட் ஆஃப்டர்நூன் சொல்கிற டயத்தில் குட் மார்னிங் சொல்கிறோம். ஓகேங்க, நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திவி வந்ததுக்கப்புறம் வீட்டில் எந்த திங்ஸுமே இல்லையா, வாங்கிறதுக்கு போகணும். பாய். திவி ஸ்கூல்லேருந்து வந்துட்டான்.
வந்துட்டு வீட்டில் எந்த ஒரு திங்ஸுமே இல்லையா, சரி போயிட்டு நம்ம ஜாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு சிதம்பரம் தான் வந்திருக்கோம். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா திங்ஸும் இருக்கும், ஆனால் எல்லா திங்ஸும் ஒன்று மேலே ஒன்று கிடக்கும். இடம் பத்தாத சூப்பர் மார்க்கெட். பேஸ்ட்டை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஷார்ட்ஸில் ஒரு கண்டென்ட் போட்டு, ராணிக்கு ப்ரெஷ் பண்ண கூட பேஸ்ட் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாகவே பேஸ்ட் இல்லை, தீர்ந்து போச்சு. அதை வச்சு தான் அந்த கண்டென்ட்டே மேக் பண்ணது. ஸோ அந்த பிளாக் கலர் இல்லை, ஸோ அதனால் சால்ட் கோல்கேட் எடுத்துக்கலாம். இது மெயின் ஐட்டம் தேவை. வெளில போகிறோம், ஒரு வாரமாக வந்துட்டு அதை பிதுக்கி அதையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை வாங்குறதுக்கு மறந்துட்டு வந்துடுறான். இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறந்துட்டு வந்துடுறான். அதனால் வாங்கவே இல்லை. இந்த கயிறு வாங்கிக்கிறேன். கயிறா அவசரப்பட வச்சு மழை காலத்தில் துணி காய வைக்கிறதுக்கு ஒரு கயிறு தான். காலமே முடிஞ்சு போச்சு. எங்கே முடிஞ்சுது? இதுக்கப்புறமும் வரும். ஆரம்பிச்சிட்டான். கிடையாதா? அதான் சொல்றேன், கேட்க மாட்டான். அவனா கயிறுன்னு அலையிறான். இருந்தாலும் கயிறு தேவை. 2 கயிறு எடுத்துக்கிறேன். இது யாரும் தப்பாலாம் எடுத்துக்க வேண்டாம். இந்த கயிறு வந்து துணி காய போறதுக்காக வாங்கியிருக்கேன். வாங்க. இடம் பத்தாத சூப்பர் மார்க்கெட் சொன்ன பார்த்தீங்களா? என்னாலே உள்ள போக முடியல. இப்படிதான் இருக்கும். ஆனா எல்லா திங்ஸும் இருக்கும். ஆனா என்னால உள்ள வர முடியாது இதுல. ஆனா இங்க எல்லாமே கிடைக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட். ஆமா, அடிக்கடி இங்க தான் வருவோம். சிதம்பரம் வந்தாலே இந்த சூப்பர் மார்க்கெட் தான் வருவோம். ஏன்னா இங்க எல்லாமே இருக்கும். காய்கறி வாங்கிட்டு போவோம், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போவோம், பூ அப்புறம் முத வந்துட்டு கொண்டு இருக்கும். காடை முட்டை, அந்த முட்டை, இந்த முட்டைன்னு எல்லாமோ இருக்கும். எல்லா வெரைட்டியான முட்டைகள் இருக்கும். அடுத்தது வந்துட்டு பூவு வாசலே இருக்கும். ஃப்ரூட்ஸும் எல்லாமே இருக்கும். காய்கறி எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் இந்த டெக்கரேஷன் பொருள் இது எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கிறதுனால வந்து பூந்துடுறது. எப்படி இருந்தாலும் என்ன, எல்லாமே நமக்கு தேவையானது கிடைக்குது. இடம் இல்லாதனால தான் இப்படி போட்டு வச்சிருக்காங்க. அது மற்றபடி என்னன்னு தெரியல. அதுக்கு இடம் இல்லையாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அப்படி தோணுது. நாங்கள் அவங்கள்ட்டலாம் எதுவும் கேட்கல. இது என்னது? இது அந்த காஃபி டிஷ் இந்த காஃபியை பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? பைத்தியம். காஃபி மேக்கர்னு நினைக்கிறேன். காஃபியை வந்து ஷேக் பண்றது. அது என்ன ஷேக் பண்ணி அந்த ஒரு அந்த மாதிரி கட்டியா வருமே, ஆ அதுவா? அதெல்லாம் இப்போதைக்கு வேணாப்பா. நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிக்கோங்க. தேவையில்லாததெல்லாம் கையை வைக்காதங்கிறியா? ஆமா. ஏன் அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அவன் பர்த்டேவுக்கு வந்துட்டு திவிக்கு மட்டும் பர்த்டேக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணீங்களே, என் பர்த்டேக்கும் பண்ணணுங்கிறான். திவி இந்த என் பர்த்டேவுக்கும் பண்ணணும், இல்லைன்னா போங்க டெக்கரேஷனா பண்ணோம். வேணாம். இது உனக்கு வந்து 7வது பர்த்டே, அதனால பர்த்டே எல்லாம் பண்ணியாச்சு, இனிமே வேண்டாம். போயிடுவியா நீ இதுக்குள்ள? நான் போயிடுவேன், நீ வந்துடுவியா? ஐயோ, என்னால் வர முடியாது. இப்படி பார்த்து இந்த மாதிரி ஒரு டப்பாவை வாங்கி வச்சுக்கணும். ஆல்ரெடி வீட்டில் வைக்கிறதுக்கே டப்பா இடம் இல்லை, இதில் இன்னும் வாங்கி வச்சுக்கிட்டு. ஏன் இப்படி எல்லாத்தையும் தள்ளி விட்டு பார்த்துருக்காங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் தள்ளி விட்டு பார்த்துருக்காங்க. என்னது? அந்த விசிறி தான் செத்த. இரு, நான் வந்துக்கிறேன். என்னை விசிறி விட்டுறாது. ஒரு தேவையானது தான் வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ராலாம் வாங்கலை. நான் வாங்கவும் மாட்டேங்கிறது உனக்கு தெரியும். போகலாம் போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு காய்கறி வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கியாச்சு, நாங்கள் போகிறோம். ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்களா முட்டை, அதனால ஃபுல்லாக வந்து இங்கே இறக்கிடுவாங்க. இங்கே இருந்தால் நிறைய பேருக்கு சேல்ஸ் ஆகுமா? அது வேணாம், லிட்டில் ஹார்ட் வேண்டாமா ப்ளீஸ்மா, அது வேண்டாமா. அக்கா 20 முட்டை கொடுங்கக்கா. 2 பாக்கெட்டு மாவு, அப்புறம் 2 காளான், பால், பன்னீர் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கிக்கிறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தியா? இந்த முட்டைக்கோஸ் கலரை பார்த்தா ஏதோ வந்துட்டு பணக்காரவங்க தான் இந்த முட்டைக்கோஸ்லாம் சாப்பிடுவாங்க, நம்மளாம் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன் ஒரு காலத்தில், தெரியுமா? ஏன்னா முட்டைக்கோஸ்னா இந்த கலர் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா வீட்டில் தெரிய போகுது. அதனால இப்போலாம் வந்துட்டு எல்லாரும் எல்லாமே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வரும்போது வந்துட்டு பர்கர் வாங்கிட்டு வந்தேங்க அம்மாவுக்கு. எனக்கு பொறுமைலாம் இல்லை, மேலே உள்ளதெல்லாம் இது வரைக்கும் அம்மா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. நானுமே வந்துட்டு சிதம்பரத்தில் பர்கர் சாப்பிட்டதில்லை. ஒன்று வர காப்பி எப்பயுமே திவி வந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பான். அவன் எங்கே அதிகமாக கேட்பானு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வேற போட்டேன். இப்போ என்னமோ வர காப்பி வேணாம் அப்படிங்கிறான். என்னன்னு எனக்கே தெரியலையே.
வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் பர்கர். பர்கர்னு சொல்றேன், அம்மா சொல்றது பன்னு மாதிரி இருக்கு அதுவா? ஒரே எதிரியா போட்டாங்க எனக்கு பிடிக்காதுன்ட்டு. சாப்பிட்டு பார்க்கட்டும், பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா எல்லாருக்கும் வாங்கிட்டு ஆமாம். ஆ சாப்பிட்டா நல்லா இருக்கும் பன்னு மாதிரி. ஊர்காய் இல்ல அது. உங்க அப்பா என்ன சொன்னாங்க? ஷாம்பு ஷாம்புன்னாங்க, இது ஊர்கானுங்க இது போ. வாங்கிட்டு வந்த எல்லா பர்கரையும் பிரித்து வச்சுட்டேன். இந்தா உனக்கு சிக்கன் பர்கர்ன்ட்டு, உங்களுக்கு ஒரு பர்கர் வெஜ் பர்கர் கூட அம்மா. வெஜ்ஜு. இது என்ன பர்கரு? வெஜ்ஜு தானே, வெஜ்ஜு. ஆனால் வந்துட்டு இந்த இலையெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்களா வேணும். இது சும்மாடி, இந்த பர்கர்லாம் வேஸ்ட். இங்க உள்ளதெல்லாம் சென்னை தான் சீத்து. அப்படியே நிறைய இலையெல்லாம் இருக்கணும், அப்படியே அப்படி சாப்பிடணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாண்டிச்சேரி போனோம்ல, அங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? அங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. முட்டைகோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இலையெல்லாம் அப்படியே நிறையா வச்சு ஏதோ வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒன்றுமே இல்லைன்னு சப்புன்னு இருக்குது. அத்தை வேற பார்க்குறாங்க, அத்தை சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தா, ஐயா எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. நான் கொஞ்சமாக என்ன இங்க ஒரு ஆளு சாப்பிட்றேன். முடிச்சிட்டான் பாருங்க. நல்லா இருக்கா? கொஞ்சமாக சாப்பிடு, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுதான். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. எனக்கு பன்னீர் பர்கர். நல்லா இருக்கா? உனக்கு எப்படி இருக்குமா இருக்கு? உனக்கு பிடிக்குதா? ஆஹா, செட்டே ஆகாதான் இருக்கு. உனக்கு செட் ஆனிச்சுன்னா பாரு, இல்லைன்னா வேணாம். பிடிக்கலன்னா வேணாம். செம தூக்கம் போல அழகு. சரி தூக்கம் வரும்போதே தூங்கிட்டாரு நல்லா. சரி அப்படியே கொண்டு போய் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலில் போட்டிருந்தேன். இங்கே நான் பேசுகிற குரலை கேட்டே எழுந்திரிச்சிட்டான். அழகு சூடாக பிளாக் காஃபி குடிச்சாதான் நல்லா இருக்கும். வரும்போதே சொல்லிட்டு வந்தேன், பிளாக் காஃபி போட்டோடனே குடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆறி போச்சு. சாஸ் ஊற்றுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே தான், ஆனால் அந்த அளவுக்கு ஓஹோ அப்படி இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். மற்ற சாப்பிடாத வரைக்கும் நல்லது தான். டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். காலையிலேருந்து சரியான வேலை. வெளியில் போயிட்டு வந்ததும் ரொம்ப டயர்டாக இருக்குது. பர்கர் சாப்பிட்டுட்டு மாவு வாங்கினோம் பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாக்ல பார்க்குறேன். பாய். அத்தை கொஞ்சம் கூட பர்கர் சாப்பிடல, அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தது. ஆமா திவி பாய் சொல்லிட்டாங்க.